மும்பை சாலைகளில் இன்று மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த பெராரி 296 GTP கார் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த சூப்பர் காரின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இது பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கின் காராக இருக்கலாம் என ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர். இத்தாலிய கார் தயாரிப்பு நிறுவனமான பெராரியின் வரலாற்றில் இந்த பிளக்-இன் ஹைபிரிட் மாடல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் அடையாளமாகும். பந்தய களத்தின் வேகம் மற்றும் எதிர்கால எலக்ட்ரிக் தொழில்நுட்பம் என இரண்டையும் ஒருங்கே கொண்ட இந்த காரை ரன்வீர் சிங் தனது கார் சேகரிப்பில் சேர்த்துள்ளாரா என்பதை அறிய ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர். பெராரி 296 GTP காரின் எக்ஸ்-ஷோரூம் விலை 5.4 கோடி ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் தனித்துவமான வசதிகளை விரும்பும் கார் பிரியர்களுக்கு இது ஆரம்ப விலை மட்டுமே. இந்திய வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் காரின் செயல்திறனை அதிகரிக்க அசெட்டோ ஃபியோரானோ போன்ற கூடுதல் பேக்கேஜ்களை தேர்வு செய்கிறார்கள். இத்தகைய கஸ்டமைஸ் ஆப்ஷன்களால் காரின் மொத்த விலை 6.5 கோடி ரூபாயை தாண்டி செல்லும். இது தவிர விருப்பமான பெயிண்ட் மற்றும் கார்பன் ஃபைபர் வீல்கள் போன்றவற்றிற்கும் கணிசமான கூடுதல் செலவாகும். மும்பையில் இந்த காரை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலக வரிகள் மற்றும் இன்சூரன்ஸ் என பெரும் தொகையை செலவிட வேண்டியிருக்கும். அதிகப்படியான சாலை வரி காரணமாக இதன் ஆன்-ரோடு விலை பெரும்பாலும் 7 கோடி ரூபாயை தொடுகிறது. தொழில்நுட்ப ரீதியாக இதில் சக்தி வாய்ந்த V6 இன்ஜின் மற்றும் பலமான எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. இவை 830 ஹார்ஸ் பவர் ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றன. வெறும் 2.9 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டிப்பிடிக்கும் இந்த கார் பெராரி பிராண்டின் ஹைபிரிட் பவர் யூகத்தின் புதிய அடையாளமாக திகழ்கிறது. இன்று இந்தியாவில் ஒரு பெராரி காரை வாங்குவதற்கு பணம் மட்டும் இருந்தால் போதாது. அந்த காரை பெறுவதற்கு வாடிக்கையாளரின் முந்தைய கார் வரலாறு மற்றும் டீலர்களுக்கான அந்த ஆண்டின் ஒதுக்கீடு ஆகியவை முக்கியம். பெராரி 296 GTP காரை பெறுவதற்கு 12 முதல் 18 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். மும்பை போன்ற நகரங்களில் டெலிவரி தாமதங்கள் மற்றும் சிக்கலான இன்சூரன்ஸ் நடைமுறைகளை கடந்துதான் இந்த காரை சொந்தமாக்க முடியும். இவ்வளவு சவால்கள் இருப்பதால் தான் இந்த கார் சாலைகளில் அரிதாக காணப்படும் ஒரு பொக்கிஷமாகவே உள்ளது. மும்பையில் இந்த கார் தென்பட்டது இந்தியாவில் சூப்பர் கார்களுக்கான மவுஸ் அதிகரித்து வருவதை காட்டுகிறது. அதிலும் ரன்வீர் சிங்கின் பெயர் இதனுடன் அடிபடுவது கூடுதல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. பந்தய களமாக இருந்தாலும் சரி, நகர சாலைகளாக இருந்தாலும் சரி, இந்த கார் ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் என்பதில் சந்தேகமில்லை. இதன் ஹைபிரிட் தொழில்நுட்பம் சொகுசு பயணத்தின் எதிர்காலத்தை நமக்கு உணர்த்துகிறது. நாடு முழுவதும் உள்ள ஸ்போர்ட்ஸ் கார் ஆர்வலர்களுக்கு இது ஒரு ஸ்டைல் ஐகானாக தொடர்ந்து நீடிக்கிறது.